இப்போ விஜய் வந்து ரஜினி கூட கிளாஸ் விடுறாரு, அஜித் சார் வந்து ரஜினி சார் கூட கிளாஸ் விடுறாரு. ஆனால் சூர்யா சார் மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறாங்களே சார். அதுதான் சார் பலவீனம் சார். அது பலவீனம்னா இன்னும் அந்த இடத்த இன்னும் அடையலைன்றன. எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு ரசிகர்கள் வட்டம் இருக்கு சார். அந்த வட்டத்தை இன்னும் ஒரு அடையல யாரு சூர்யா. ஆனால் நடிப்புல வந்து நடிக்கிறதுக்கு பிறந்தவங்க, அதுல ஒன்றும் நடிப்புல வந்து குறைய சொல்ல முடியாது. மகா நடிகர் யாரு சூர்யா. ஆனால் ரஜினியோட காம்படிட் பண்ற இடத்த ஒரு அடைஞ்சிட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சூப்பர் ஸ்டார் நேருக்கு நேர் அது மோதணும்னா, அது வந்து படத்தில் மோதணும்னா அது விஜய் அவர்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆடியன்ஸோட என்ன சொல் பவர் அதே மாதிரி இவர்கிட்டே இருக்கு. அப்போ அது ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகணும்னா இவங்க ரெண்டு பேருடைய படங்களும் ரிலீஸ் ஆகணும்னா அப்போ வந்து அதுதான் வந்து சரியான சமமான போட்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வீழ்த்துறதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து சாதாரண நடிகர்களால் முடியாது. சூர்யாவை குறைச்சி மதிப்பிடலாம். இல்லை இப்போ நிறைய செய்திகள் பார்த்தீங்களா, சூர்யா வந்து பயந்துட்டாரு அப்படின்னா சார் அவர் பயப்படுறதுக்கு கிடையாது சார். இது இங்கே ரஜினிகாந்த்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த துணிச்சல்லாம் யாருக்கு எடுத்தணுமா விஜயகாந்த் இருக்கு. படம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதன பல படங்கள் இருக்கு. நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க. ரஜினியோட அந்த என்ன சொல்றேன்னா அந்த வெற்றியை பாதிக்காது. அதாவது வேட்டையின் படம் வெற்றியை வந்து பாதிக்காது. ஆனால் கலெக்ஷனை கலெக்ஷன் கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு. அவங்களுக்கும் அந்த பாதிப்பு உண்டு. கங்குவாக்கும் வந்து. ஆனால் இப்போ இந்த ரசிகரோட மனநிலை வந்து எப்படி சார் இருக்கும்? ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பின்னாடி போயிடுறாங்க. அது வந்து இப்போ சாரி சூர்யாவுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. எனக்கு கூட பார்த்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த எதிர்பார்ப்புன்னு வந்து தீவிரமான ரசிகர்களாக இருப்பாங்கல்ல சூர்யாவுக்கு, அவங்களுக்குலாம் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு சோர்வாயிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அக்டோபர் 10 வந்து கங்குவாவும் வேட்டையின் படமும் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது சார். ஆனால் சமூக வலைதளங்களில் அதிகம் செய்திகள் வருது என்ன, கங்குவா வந்து பின்னாடி வர போகிறாங்க, கிளாஷாக வர போகிறது இல்லை, தனியாக தான். நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன் சார். ஒரே நேரத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டாரோட நேருக்கு நேர் அது மோதணும்னா அது வந்து படம் சொல் படத்தில் மோதணும்னா அது விஜய் அவர்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆடியன்ஸோட என்ன சொல்லணும் அந்த பவர் அதே மாதிரி இவர்கிட்டே இருக்கு. அப்போ அது ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகணும்னா இவங்க ரெண்டு பேருடைய படங்களும் ரிலீஸ் ஆகணும்னா அப்போ வந்து அதுதான் வந்து சரியான சமமான போட்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வீழ்த்துறதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து சாதாரண நடிகர்களால் முடியாது. சூர்யாவை குறைச்சி மதிப்பிடலை. இல்லை இப்போ நிறைய செய்திகள் பார்த்தீங்களா சார், சூர்யா வந்து பயந்துட்டாரு இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா சார் அவர் பயப்படுறதுக்கு கிடையாது சார். இது இங்கே ரஜினிகாந்த்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த துணிச்சல்லாம் யாருக்கு எடுத்தணுமா விஜயகாந்த் இருக்கும். படம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதன பல படங்கள் இருக்கு. நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க. விஜயகாந்தோட படம் நேருக்கு நேர் மோதன படம் நிறைய இருக்கு சரிங்களா. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து விஜய் தான் இருக்கும். சூர்யாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரல சார். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு ரிஸ்க் இருப்பாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ ஆனால் ஞானல் ராஜா சார் பேசும்போது சொல்லியிருந்தாரு சார், அக்டோபர் 10 எங்கள் படம் வந்து வருது, நான் ரஜினி சாரோட கிளாஸ் விட மாட்டேன் இப்படிலாம் சொன்னார். அப்புறம் பின்னால் வந்து கிளாஸாக மாறிச்சு, பார்ட் வரும்போது எங்கள் கூட கிளாஸ் வருது எல்லாரும் பயப்படணும் அப்படின்ற மாதிரி சார். ஞானவேல் ராஜா பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபெயில் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கருத்தை வந்து சொல்லிவிட்டு நீங்கள் விட்ரா பண்ணும்போது அந்த கருத்தை நீங்கள் விட்ரா பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போயே நீங்கள் காலி ஆகிட்டீங்க சார். அது ஞானவேல் ராஜா விஷயத்தில் நீங்கள் பாருங்கள். பருத்தி வீரன் விஷயத்தில் வந்து அமீர் அவர் வந்து எப்படியான பேச்சுக்கள் வந்து பேசிட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை விட்ரா பண்ணதை பார்த்தோமா இல்லையா நம்ம சரிங்களா. ஞானவேல் ராஜா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பக்குவம் இல்லாத ஒரு நபர் தான் அவர். நான் சமீபத்தில் கூட நான் அவருடைய பேட்டிலாம் பார்த்தேன். விஜய்யுடைய ரசிகர்லாம் வந்து என்னவோ நல்ல ஒரு வார்த்தை சொன்னார் ஆங்கிலத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லாஜிக்கல் ஃபேன்ஸுன்னு. நான் கேட்குறேன், ஒரு பொதுவில் நீங்கள் அப்படி சொல்லிட முடியுமா? பெரிய ரசிகர் கூட்டம் பெரும் கூட்டத்தில் வந்து இது இல்லாஜிக்கல் ஃபேன்ஸுன்னு நீங்கள் பொத்தாம்போதும் சொல்லணும்னா உனக்கு அதுக்கு மண்டையில் மசாலா இல்லைன்னு அர்த்தம், உனக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு பெரும் கூட்டத்தை அப்படி சொல்ல முடியாது சார். நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் வார்த்தையில் அப்படி முடிச்சு போட்டுற முடியாது. இந்த ஃபேன்ஸில் எத்தனை வெரைட்டி இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்துங்க, எத்தனை விதமான மனிதர்கள் இருப்பாங்க. அத்தனை பேரையும் ஒரு கவரக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுங்க. அது ரஜினியாக இருக்கட்டும், அது விஜயவே நம்ம பேசுவோம். ஒரு குடும்பத்தில் இருக்க 5 பேருன்னா 5 பேரும் விரும்புகிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க 5 பேரும் 5 தரப்பில் இருப்பாங்க.
சரிங்களா? ஒருத்தர் வந்து நல்ல படித்தவங்களா இருப்பாங்க, இல்லை ஒருத்தர் படிப்பு இல்லாமல் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளி அனுபவம் இல்லாமல் இருப்பாங்க, ஒருத்தர் வெளி அனுபவத்தோடு இருப்பாங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்கும்போது ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, ஒரு ரசிகர் கூட்டத்தில் வந்து இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ்னு சொன்னால் அதுலேயே தெரியுது மண்டையில் அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தெரியுது. சரிங்களா? அது மாதிரி தான் ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு விட்ரா பண்ணுறதுன்றது அப்படி தான். சரிங்களா? அந்த இடத்துல விஜய் பேசணும் அவசியமே கிடையாது. விஜய்க்கு ஒரு வேல்யூ இருக்குது சார், அந்த வேல்யூவில் அவர் இருக்கிறார், அவ்வளோதான். யாருடைய விஷயத்திலும் போய் தலையிடுற மனிதரே கிடையாது விஜய். அவருடைய நடிப்பு, அவருடைய விஷயங்களில் வந்து இன்னொருத்தர் வந்து என்ட்ராவதே அவர் விரும்ப மாட்டார். அப்படி இருக்கும்போது வந்து கேட்டால் அவர் வந்து காக்கா கழுகு கதை வந்ததுன்னா அது வந்து அவங்க 2 பேரும் கூட பேசிக்கிறான். அதை இவன் முடிச்சு போட்டுனா சார்னு கேட்டால் யாராவது அப்பாவை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களா சார்? திருபாய் அம்பானி ஜெயிச்சவர் தான் முகேஷ் அம்பானி. அவரோட ரெக்கார்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. இங்கே பல அப்பாக்களுடைய ரெக்கார்டுகளை வந்து மகன்கள் உடைச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய பாடம் எடுக்கணும் நம்ம ஞானவேல் ராஜா உட்கார வச்சு. சரிங்களா? அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது அவமானம், அப்பாவுக்கு பண்ற அவமானம் கிடையாது சார், அப்பாவுக்கு பண்ற பெருமை இது. அப்பா நான் வந்து உங்களுடைய ரெக்கார்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி நான் போறேன் அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு வகையான என்ன சொல்றேன்னா அது பெருமைக்குரிய விஷயம். அது கொச்சப்படுது, அப்பாவை கொச்சப்படுறது கிடையாது. அது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, அப்பாக்களும் பரவாயில்ல நம்ம பையன் நம்மளோட ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு தடவை சிவாஜி பேசும்போது சொன்னார், பிரபுவை பற்றி பேசும்போது என் மகன்றதுக்காக நான் சொல்ல, அவன் சிறந்த நடிகர்னு சொன்னார். அப்போது வந்து சொல்லலாமா அவன் கேட்டால் மகன்றதுக்காக சொல்ல, என் மகன்றதுக்காக நான் சொல்ல, அவன் வந்து அவங்ககிட்ட இயல்பாகவே அவன்கிட்ட நடிப்பு இருக்குது. அப்போ ஒரு அங்கீகரிக்கிறார். ஸோ அந்த மாதிரி கேட்டால் ரஜினிக்கும் விஜய்க்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி, இவர்கிட்ட நம்ம பஞ்சாயத்துக்கு வந்த மாதிரியும், அப்போ இவர் வந்து கேட்டால் வந்து அப்பாவை வந்து இது அப்பவே தெரிஞ்சு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத, அனுபவம் இல்லாத ஒரு நபராக தான் ஞானவேல் ராஜாவை நான் பார்த்தேன். அனுபவம் இல்லை. இங்கே அப்பா ஜெயிச்ச பல பேர் இருக்கிறாங்க. அது வந்து ஜெயிச்சு தான் நீங்கள் எடுத்துக்கூடாது. இங்கே அப்பாவை கடந்து போயிட்டாங்க அவங்க. அவங்களுடைய வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய திறமையில் வந்து அப்பாவை கடந்து போயிட்டாங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ விஜய் வந்து ரஜினி கூட கிளாஸ் விடுறாரு, அஜித் சார் வந்து ரஜினி சார் கூட கிளாஸ் விடுறாரு, ஆனால் சூர்யா சார் மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறாங்களே சார். இல்லை அதுதான் சார் பலவீனம் சார். அது பலவீனம்னா இன்னும் அந்த இடத்த இன்னும் அடையலைன்ற நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவகுமார் அவர்களே கலந்துட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருடைய பேரும் சொல்லுவாங்க, விஜய் பேர் எல்லார் பேரும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்கள் ஆரவாரம் தெரியும். விஜய்க்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரசிகர்கள் ஆரவாரம் அது விவேக் தான் அதை வந்து காம்பியராக இருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆமாம் அவர் தான் தான் இருப்பார். அப்போ வந்து அஜித் பேரை சொல்லுவாங்க, நீங்கள் ரஜினி பேர் சொல்லுவாங்க, விஜய் பேர் சொல்லுவாங்க, எல்லார் பேரும் சொல்லும்போது அஜித் பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரங்கமே அதிரும், அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்போ வந்து சிவகுமாரே வந்து ரெகக்னைஸ் பண்ணுவார் அப்படின்னுவார், பார்த்துருப்பீங்க. இதுதான் இங்கே எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு ரசிகர்கள் வட்டம் இருக்குது சார். அந்த வட்டத்தை இன்னும் ஒரு அடையலை யாரு. ஆனால் நடிப்பில் வந்து நடிக்கிறதுக்கும் பிறந்தவன், அதில் ஒன்றும் நடிப்பில் வந்து குறைய சொல்ல முடியாது. யார் மகா நடிகர், யார் சூர்யா. ஆனால் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினியோட காம்படிட் பண்ணுற இடத்த அவர் அடைஞ்சிட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது இன்னும் முன்னாடி வந்து இந்த படம் தான் வருதா இருந்தது. ரஜினி சார் தானே சார் கிளாஸுக்கு வராங்க. ஆமா, இப்போ 2 வருஷமா வந்து சூர்யா சார் எந்த ஒரு படமும் வரல, பெரிய பட்ஜெட்ல வேற எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு படம் வருது, அப்போ நாமளே கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுக்கலாம்ல சார் அந்த இடத்துல? அதுதான் சார், இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஃபினான்சியர்களுடைய நெருக்கடிகள் இருக்குது. ஒரு நாளும் வந்து வட்டிக்கு வாங்கி பணம் வந்து செலவு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க ஃபினான்சியர்கிட்ட. சரிங்களா? அந்த ஒரு நெருக்கடி இருக்குது. அதுதாண்டி சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குது, இந்த தேதின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, என்னதான் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி நீங்கள் இப்போ தள்ளி போகிறீங்கன்னா ஒரு 4 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் கிட்டத்தட்ட அதே தானே. அப்போ என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 15 நாட்கள் இடைவெளியில் தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அந்த 15 நாளுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த சிக்கல் உண்டு. இப்போ ஞானவேல் ராஜா படம் மட்டுமே ஃபுல்லாகவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவர் தான் சொல்லணும், அவரே சொல்ல மாட்டார் வச்சுங்க. அப்போது அவர் கூட சேர்ந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நெருக்கடி கொடுக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக்கா இருக்குது, லைக்கா மட்டுமே அவருடைய அடுத்தடுத்து லைக்கா வந்து ஒரு இழப்பு சந்திக்கிறாங்க. அவங்க வந்து எந்த வகையும் நம்ம லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு எந்த படமும் காம்படிட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி கூட நினைக்கலாம்.
ஆனால் எங்கள் படம் முதல்ல ரிலீஸ் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் எங்களால் இன்னொரு 15 நாள் தள்ளி போட முடியாதுன்னு சொல்லி கூட இருக்கலாம். ஆனால் நேருக்கு நேர் மோதுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புமே அது சரியானது கிடையாது. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட அந்த என்ன சொல்றேன்னா அந்த வெற்றியை பாதிக்காது. அதாவது வேட்டையின் படம் வெற்றியை வந்து பாதிக்காது, ஆனால் கலெக்ஷனை பாதிக்கும். கலெக்ஷன் கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவங்களுக்கும் அந்த பாதிப்பு உண்டு. யாருக்கு? கங்குவாக்கும் வந்து வெற்றி அடையலாம், ஆனால் கலெக்ஷன் பாதிக்கும். அப்போ கலெக்ஷனும் வெற்றின்றது என்னன்னு கேட்டால் படம் சக்ஸஸாக ஓடுறதுன்றது வேற சார். கலெக்ஷன் வரணும்ல. அப்போ ஒரு பெரிய மெகா கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அது எடுத்து பங்கெடுத்துக்குது இல்லை. ஒரு படம் வேற எதுவுமே கிடையாது படம் அப்படி தானே சார். இந்த 2.0 எந்திரன் 2.0க்கு என்ன பண்ணாங்க? ஒட்டுமொத்த எல்லா தியேட்டரையும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து வியாபார உத்தி. அது வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆகவும் விடலை. இதான் உண்மை. ஒட்டுமொத்தமாக எல்லா தியேட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் என்ன வந்து வேற வழி இல்லாமல் படம் பார்க்கணுமா, அது எந்திரன் தான் போய் பார்க்கணும். ஏன்னா எல்லா தியேட்டர்லையும் எந்திரன், பெரிய தியேட்டர் அத்தனை தியேட்டர்லையும் எந்திரன். அப்போ போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடல. அதுதான் இங்கே இருக்கிறதே. இங்கே வேற வழி. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இங்கே என்னதான் தரமான படம் எடுத்தாலும் கூட ஒரு சந்தேகம் இருக்கும், ஓடுமா ஓடாதா. என்னதான் பெரிய சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்தாலும் படம் ஓடுமா ஓடாதா, திடீர்னு வந்து கவுந்துருமா, இப்படி ஒரு சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெகா ஸ்டாருங்களுக்கே இருக்குன்ற நான். ஆனால் இப்போ இந்த ரசிகரோட மனநிலை வந்து எப்படி சார் இருக்கும்? ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பின்னாடி போயிடுறாங்க. அது வந்து 2 வருஷம் இப்போ சாரி சூர்யாவுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. எனக்கு கூட பார்த்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம. சரிங்களா? ஏன்னா வேட்டைன்ட்டு வந்து நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும். நம்ம நிறைய ரஜினி சார் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம், அதனால எதிர்பார்ப்பல. பட்டு கங்குவால வந்து ஏதோ வந்து சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த எதிர்பார்ப்புன்னா வந்து தீவிரமான ரசிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல சூர்யாவுக்கு, அவங்களுக்குலாம் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு சோர்வாயிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அநேகமாக பொறுத்து வந்து பார்ப்போம் சார். படம் வரட்டும், எப்படி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேச தான் போகிறோம் சார். ரொம்பவே நன்றிகள் சார் எங்களுடைய நேரம். நன்றி நடராஜ். நன்றி சார்.